டாக்டர், காது வலிக்கு மாத்திரை கொடுத்தீங்களே, அது பெருசா இருக்கே, உள்ள போகுமா? மாத்திரை போட்டு தண்ணி ஊத்துனா உள்ள போகுமா? சின்ன வயசுல காதுல தண்ணி போனதுக்கே 1 மாசம் காது கேட்கல சார், அதனால தான் சொல்றேன். வேணா பவுடர் பண்ணி போட்டுக்கட்டுமா? ஏமா அது வாய் வழியா போறதுமா, நீ என்னதான் பவுடர் பண்ணி போட சொல்ற? ஆனா எனக்கு வாய் நல்லா தானே இருக்கு. நம்ம வாய் வழியா போட்டா அது காதுக்கு போயிருமா? காதை பஞ்சு வச்சு அடைச்சிக்கணுமா சார்? எதுக்கு? வாயில போட்ட மாத்திரை காது வழியா வெளியில போகாம இருக்க. ஏமா நீ எப்பயுமே இப்படிதானாமா? இல்ல சார், மருந்து விடும்போது மட்டும் பஞ்சு வச்சு அடைச்சிப்பேன் சார். ஏமா நீ என்னத்த வேணா அடிச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. சார், சாப்பாடெல்லாம் எப்படி சார்? வாயால் தாமா. ஏமா நம்ம வாயால் சாப்பாடுலாம் வயிற்றுக்குள்ள தாமா போவோம். அது காதுக்கு போகாதா சார்? போகுமா, இப்போ நீ போகலன்னா எனக்கு பேதி போகும், அப்புறம் உயிரே போயிடும். அப்போ செத்துட்டா நான் காது வலிக்கு வேற டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கணுமா சார்? ஐயோ ஏமா தயவு செஞ்சு நீ கிளம்புமா, எனக்கு வயித்த வலிக்குதுமா. சரி சார், நான் கிளம்புறேன் சார். ஐயோ